சத்யன் மகாலிங்கம் சிங்கர் அவர்களோட அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த ரோஜா ரோஜா சாங் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு 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 காலேஜ் பையன் பாடுறாரு. அது வந்துட்டு ட்விட்டரில் பார்த்தா, ஃபேஸ்புக்கில் பார்த்தா, இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே, யார் யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடப்பட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து அந்த வீடியோ பற்றி எனக்கு யாருன்னே தெரியல. யார் இது, ரொம்ப நல்லா பாடுறாரு இந்த பையன், எங்கே கண்டுபிடிச்சி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் அந்த தேடல் இருந்தது. அப்புறம் ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் அந்த நல்ல வைரலாகி பயங்கரமாக வியூஸ் போனதுக்கப்புறம் அது வந்து சத்யன் மகாலிங்கம் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சது. அவர் ஆல்ரெடி சிங்கர் தான். ஆல்ரெடி 200 சாங்ஸுக்கு மேலே தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி பாடியிருக்காரு. மெயினாக நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அந்த பாட்டெல்லாம் அவர் தான் பாடியிருக்காரு. நான் இவரை வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நேராக மீட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பிக்சரையும் இதில் போஸ்ட் பண்ணுறேன். நான் நேராக மீட் பண்ணியிருக்கேன். அவரோட வீடியோஸ், அவரோட ஏகப்பட்ட சாங் கலெக்ஷன்ஸே என்கிட்ட இருக்குது. நானே வீடியோ எடுத்திருக்கேன். அவர் கூட வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசுகிற வாய்ப்பும் கிடைச்சிது. அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன் அந்த சத்யன் மகாலிங்கம். எனக்கே அவர் வந்து இந்த தமிழ் சங்கம் ப்ரோக்ராமுக்கு வரும்போது அவர் இந்த பாட்டெலாம் அவர் தான் பாடினதான்னு எனக்கே தெரிலங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அப்படின்னா எவ்வளோ இதுன்னு பாருங்களேன். ஈவன் நமக்கு சூப்பர் சிங்கர்ஸ், அந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் வர சிங்கர்ஸ் எல்லாம் கூட தெரியுது. இந்த மாதிரி ஃபேமஸான பாட்டு பாடினவங்கள நமக்கு தெரியவே இல்லை யாருன்னே. நமக்கு வெரி ஃபியூ சிங்கர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பாப்புலராக இருக்காங்க. அவங்கள மட்டும்தான் நமக்கு தெரியுது. இந்த நிலைமை ஏன்? அவர் கூட சத்யன் அவர் வந்து நிறைய இப்போ வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவிடுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் காலேஜ் சமயத்தில் பயங்கரமாக பிஸியாக இருந்திருக்காராம். ஒரு நாளைக்கு அவ்வளோ கச்சேரி இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவருக்கு வந்து ஹியர் அண்ட் தேர் ஏதாவது ஒரு பாட்டு, நல்ல நல்ல பாட்டு பாடியிருக்காருங்க. ஆனால் நமக்கு அவர் எந்த சிங்கர்னே தெரியல. அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7000 ஸ்டேஜஸ்க்கு மேலே ஏறி பாடியிருக்காராம் அவர் வந்துட்டு.